பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக மீண்டுமாய் சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 44வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் என் சத்தத்தை கேட்டவுடனே எனக்கு கீழ்ப்படுகிறார்கள், அந்நியரும் எனக்கு இச்சகம் பேசி அடங்குகிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, சங்கீதக்காரனாகிய தாவீது தனக்கு எதிராக இருந்த ஜனங்களுக்கு முன்பாக தேவனால் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து இந்த 18வது சங்கீதத்தில் இருக்கிற 43 மற்றும் 44 ஆகிய வசனங்களிலே விவரித்திருக்கிறார். தன்னோடு கூட சண்டையிட்டு எதிர்த்து நின்ற ஜனங்கள், அவர்களுக்கு முன்பதாகவே தேவன் தன்னை தலைவனாக உயர்த்தின அந்த விதம், தலைவனாக தேவன் தன்னை உயர்த்தினதற்கும் பின்பதாக தனக்கு எதிர்த்து நின்றவர்கள் எல்லாம் இப்பொழுது தாவீதின் சத்தத்தை கேட்டவுடனே கீழ்ப்படுகிற ஒரு நிலைமைக்கு வந்து விட்டார்கள். மட்டுமல்ல, அந்நியர்கள் அல்லது தான் அறியாத ஜனங்கள் கூட தனக்கு அடங்குகிறார்கள் என்று அவர் சொல்லி இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, தாவீதுடைய வாழ்க்கையிலே தேவன் தாவீதை அவருடைய சத்துருக்களுக்கு அவரை விலக்கி மீட்ட நாளிலே பாடின சங்கீதம் என்பதை இதனுடைய தலைப்பிலே நாம் பார்த்தோம் அல்லவா? அன்பானவர்களே, தாவீதுக்கு மட்டுமல்ல, வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது எஸ்தர், மொர்தேகாய் அவர்களுக்கும் கூட தேவன் இப்படியே செய்தருளினார். அவர்களுக்கு எல்லாம் செய்தருளின தேவன் தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு செய்யாதிருப்பாரோ? நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அற்புதம் செய்வார். விசுவாசித்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தாவீதுடைய சத்துருக்கள் தாவீதுடைய சத்தத்தை கேட்டவுடனே அவருக்கு கீழ்ப்படுகிறார்கள், இச்சகம் பேசினவர்கள் அடங்கினார்கள் என்பதை நாங்கள் தியானித்தோமே. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுடைய வாழ்க்கையிலேயும் நீர் இப்படியே செய்ய வல்லவர் என்பதை நாங்கள் உணர்ந்து விசுவாசித்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, வேதத்திலே எஸ்தருக்கு இப்படி செய்தருளினீர், மொர்தேகாய்க்கு இப்படி செய்தருளினீர், தாவீதுக்கு இப்படி செய்தருளினீர். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இப்படி நீர் செய்ய வல்லவர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா சத்துருக்களுடைய ஆண்டவரே தீமையான எண்ணங்களுக்கும் சதி திட்டங்களுக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளை விலக்கி காத்தருளுவீராக. சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்கும்படிக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை கொண்டு கிரியை நடப்பிக்க நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.